Yes. So welcome to this channel, Friends of Maths and Physics TN. ஓகேவா, இது லெக்சர் நம்பர் 21. ஓகேவா, 21 போயிட்டீங்களா சார்? இப்போ முதல் 20 லட்சம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை பார்த்துட்டு முதல் 20 லட்சத்தை பார்த்து நீங்கள் ஓடுங்கணும். ஓகேவா, ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே ஜாமெட்ரியில் சொல்லியிருக்கேன் நான் எல்லாமே உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் 11th ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ 11th ப்ராப்ளமும் 14th ப்ராப்ளமும் பார்ப்போம். ஓகேவா, அப்புறம் 12, 13 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, 11th ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 tan x minus tan x 1, show that A transpose into A inverse is cos 2x minus sin 2x sin 2x cos 2x. ஓகே, பண்ணிடலாம். இது என்ன சார் எதோ எழுதியிருக்கீங்க, இங்கே பார்த்தாலே பயமாக இருக்குது சார். ஒன்றும் கிடையாது, 3 ஃபார்முலா ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சம்ம போட்டுடலாம். cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை cos 2xன்னு போடு. எப்படி நம்ம எதாவது படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்டில் டிக்னாமெட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்தது. இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா அதுவே டைம் ஆகிடும். ஓகேவா, இப்போதைக்கு வேணாம். cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் 1 போட்டுருவேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. மறக்காம நல்லா கவனி. ப்ளஸ் இருந்தது அப்படின்னா 1 ஆகிடும் அது. ஆனால் இங்கே என்ன இருக்குங்க, மைனஸ் இருக்குது. இப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா அது cos 2x. இது தெரியும் சார். 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு. ஏன்னா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி படி சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னா அது 1. அப்போது 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்னா ஆகிடும், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். இது தெரியும் சார், ஈஸி சார். tan x sin x by cos x. நான் சார் நீங்கள் இது நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா sin cos tan இங்கே எழுதிக்கோ, கொசிகண்ட் சீக்கண்ட் காட். இப்போ இதோட ரெசிப்ராக்கல் இதோட ரெசிப்ராக்கல் இது. அப்படின்னா 1/sin கொசிகண்ட், 1/கொசிகண்ட்னா சைன். ரெசிப்ராக்கல்னால் அது 1/sin வந்துச்சுன்னா நீ கொசிகண்ட் எழுதிக்கலாம், 1/கொசிகண்ட் வந்துச்சுன்னா சைன் எழுதிக்கலாம். காஸும் சீக்கண்ட்டும் ரெசிப்ராக்கல். 1/காஸ்னா சீக்கண்ட், 1/சீக்கண்ட்னா காஸ், 1/tanனா காட், 1/காட்னா tan. ஓகேவா, சம்பவம் அது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஏக்கு டிரான்ஸ்போஸ் போடு, ஏக்கு இன்வர்ஸ் போடு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு, இதை ப்ரூவ் பண்ணு. ஈஸி சார். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் தனியாக போடலாமா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும், இது டிரான்ஸ்போஸ் போட என்ன வரும், இந்த ரோவை காலமாக எழுது, இந்த ரோவை காலமாக எழுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்தது ஏ இன்வர்ஸ் போடு. ஃபார்முலா என்னது, 1/determinant of A into adjoint of A. அப்போது 2 போடணும். நான் என்ன போடணும், டிட்டர்மினன்ட் போடணும், அட்ஜாயிண்ட் போடணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ யார் வருவா, இதை அப்படியே வச்சுப்போம். ஓகேவா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன ஆவான், டிட்டர்மினன்ட் ஆஃப் எனக்கு ஏ யார், இவனை போட்டுற போகிறேன். இவன் 1 tan x மைனஸ் tan x 1. இவன் என்ன ஆகிடுவான், 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ரெண்டில் மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடும், 1 + tan ஸ்கொயர் எக்ஸு. 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் என்னது, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் போட்டுடலாம். இவன் தான் சார் டிட்டர்மினன்ட்டு. நான் சார் இவ்வளோ நாளாக நம்மளுக்கு டிட்டர்மினன்ட்னா நம்பர் வந்தது, இங்கே நான் சார் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வருது. நல்ல கேள்வி தான். இப்போது இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா? இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன ஆகும், இவன் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யார் வருவா, இவன் அங்கே போவான், அவன் இங்கே வருவான். 1 அங்கே போய்டுவான், 1 இங்கே வந்துடுவான். 2 ஒரே நம்பர் தான். இங்கே இருக்கவன மைனஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணு. இப்போ இது இங்கே மைனஸ் tan x ஆகிடும், இங்கே ப்ளஸ் tan x ஆகிடும். அப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் யார் வருவா, 1/சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எக்ஸு. அப்போ தேர்ஃபோர் அப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் யார், 1/சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு 1 மைனஸ் tan x 1. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது நல்லா பாருங்க, இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும், ஆர்டரை மாற்றக்கூடாது. ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா, இப்போ எனக்கு ஏ டிரான்ஸ்போஸ் யார், ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம் இங்கே. ஓகேவா, இந்த ஏ இன்வர்ஸ் இருக்குல்ல, நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளமு. ஸோ அதனால் இப்போ மல்டிப்ளை பண்ண வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இன்வர்ஸை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல, ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ஏ இன்வர்ஸ் இருக்குல்ல, இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை உள்ள டிவைட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, அப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போது 1/சீக்கண்ட் ஸ்கொயர்ஸை டிவைட் பண்ணேன். அப்போ 1
சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடுமா? இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஒன்றும் இல்லை, அந்த சீக்கன் ஸ்கொயர் டிவைட் பண்ணுறேன். இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இவன் என்ன ஆகிடுவான்? 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடுவான். ஓகேவா? நான் நல்லா சிம்பிளை பண்ணிக்கிறேன் ஏ இன்வர்ஸை. இப்போ 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்னது? 1 பை சீக்கன்னா போடலாம், காஸ் போடலாமா? அப்போ இதனா போடலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போடலாம். இது எனக்கு தெரியாது, கண்டுபிடிப்போம். ஓகேவா? மைனஸ் tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் எவன் வருவான்னு தெரில. இவன் இங்கே யார் வருவா? ப்ளஸ் tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இவன் யார்? காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவோம். tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ tan x நவ் tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாமா? tan x இன்ட்டு 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் tan x-ஐ sin x பை காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசாக மாற்றுறேன். 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாமா? ஒரு காசு கேன்சல் ஆகிடுமா? அப்போது இது என்ன ஆகிடும்? sin x காஸ் எக்ஸ். அப்போ tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அவன் யார்? sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். அப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் யார் ஆகிடுவா இப்போ அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இங்கே மைனஸ் இருக்கான், மைனஸ் tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. அப்போ என்ன ஆகிடுவான் இவன்? மைனஸ் sin x பை காஸ் எக்ஸ். tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் யார்? sin x காஸ் எக்ஸ். tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் யார்? sin x இன்ட்டு காஸ் எக்ஸு. இவன் காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இவன் தான் இப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், இதையே ஏ இன்வர்ஸ் ஆற்றுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை. நம்ம இப்போயே மல்டிப்ளை பண்ணி வச்சுப்போம். அப்போ நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இவன் தான் எனக்கு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போது நல்லா கவனிப்போ, நோட்ஸ் கரெக்டாகிடுது, நோட்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கணும். ஓகேவா? நீ நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னு வச்சுக்கோ, திரும்ப அந்த வீடியோ பார்க்க தேவையில்லை, ஏன்னா நீ வீடியோ பார்த்துட்டே இருக்கணும். இப்போ இவன் ஏ டிரான்ஸ்போஸா? ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணு. ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும். இவன் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் யார்? கண்டுபிடிச்சிட்டோம். காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு காஸ் எக்ஸு, சைன் எக்ஸ் காஸ் எக்ஸு, அப்புறம் காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு, அவன் ப்ரூவ் பண்ணு, அவ்வளோதான். இப்போ பாரு, இவன் இன்ட்டு இவன். அப்போ இவன் யார் ஆவான்? 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எவ்வளோ? காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இவன் என்ன ஆவான்? மைனஸ் tan x இன்ட்டு sin x காஸ் எக்ஸ். கரெக்டாக? tan x sin x காஸ் எக்ஸ். இப்போ இவன் வந்து மல்டிப்ளை பண்ணு. 1 இன்ட்டு இவன் யார்? மைனஸ் sin x காஸ் எக்ஸு. இவனையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 இன்ட்டு இவன் மைனஸ் tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. நான் சார் பெருசாக போகுது, நல்லா பாரு. இவன் ஒரு டேர்ம், இவன் ஒரு டேர்ம். இப்போ இங்கே யார் வருவா? tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு, tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு sin x காஸ் எக்ஸ் எவ்வளோ? sin x காஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இவனையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் tan x இன்ட்டு sin x காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸில் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். இப்போ நல்லா பாரு, நான் tan x-ஐ sin x பை காஸ் எக்ஸ்னு எழுதலாமா? sin x பை காஸ் எக்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? இந்த tan x-ஐ நல்லா பாரு, இந்த இடம் என்ன ஆகும்னு பாரு, இந்த இடமும் என்ன ஆகும்னு பாரு, ரெண்டும் ஒரே டேர்மு. tan x இன்ட்டு sin x காஸ் எக்ஸ், tan x இன்ட்டு sin x காஸ் எக்ஸ். இப்போ இந்த இடம் என்ன ஆகும்னு பாரு, tan x இன்ட்டு sin x காஸ் எக்ஸா. நான் tan எப்படி எழுதலாம்? sin x பை காஸ் எக்ஸ்னு எழுதலாமா? sin x பை காஸ் எக்ஸ்னு எழுதலாமா? இங்கே யார் இருப்பா? sin x காஸ் எக்ஸ். இந்த காஸ் கேன்சல் ஆகிடுமா? இப்போ மீதி யார் இருக்கா? sin ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இவன் ஃபுல்லாக யார்? எனக்கு sin ஸ்கொயர் எக்ஸ் தான்.
ஓகேவா? அப்போ இவன் யார் எனக்கு? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு. இவன் யார் எனக்கு மொத்தமாக? சைன் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். புரிஞ்சுதா? இவன் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இவன் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போ நான் இதையும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், சம் முடிஞ்சு போச்சு சார். ஓகேவா? இப்போ இங்கே வரேன், tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. அப்போ tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நான் யாருன்னு கண்டுபிடிச்சேன்னா ப்ராப்ளம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதான மீனிங்கு. sin x காஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? tan யார்? சைன் பை காசு, சைன் பை காசு, sin x பை காஸ் எக்ஸு இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஒரு காசு கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி யார் இருப்பா? sin x காஸ் எக்ஸ் இருப்பான். புரிஞ்சுதா? அங்கே வந்து வெறும் காசு இருந்தால் காசு கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே யார் இருக்கா? காஸ் ஸ்கொயர் இருக்கான். ஒரு காசு கேன்சல் ஆகிடும். அப்போது எனக்கு மீதி யார் இருப்பா? தெரியுதா தெரியலையா? சைன் பை காசு, இது காஸ் ஸ்கொயர், ஒரு காசு கேன்சல் ஆகிடும். மீதி யார் இருப்பா? sin x காஸ் எக்ஸ் இருப்பான். அப்போ இவனோட வேல்யூ வேறு, sin x காஸ் எக்ஸ். ஏற்கனவே இங்கே sin x காஸ் எக்ஸ் இருக்கான். இவன் ஏற்கனவே இங்கே மைனஸ் sin x காஸ் எக்ஸ் இருக்கான். மைனஸ் இவன் வேல்யூ யார்? sin x காஸ் எக்ஸ். புரிஞ்சுதா பாரு? இவனை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? sin x காஸ் எக்ஸாக மாற்றிருக்கேன். மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. இவனை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்? sin x காஸ் எக்ஸாக மாற்றிருக்கேன். சாரி, sin x காஸ் எக்ஸாக இங்கே மாற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ பாரு, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எவ்வளோ? அதுபடி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் என்னப்பா? காஸ் 2x எழுதிருக்கேண்ணா. எங்கே எழுதியிருக்கேன்? ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் பாரு, எழுதிருக்கேனாப்பா. அப்போது இவன் எனக்கு என்ன ஆகிடுவான் அப்படின்னா, இப்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் யார்? காஸ் 2x. ரெண்டுமே ஒரே டேர்ம், sin x காஸ் எக்ஸ். மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் 2 sin x காஸ் எக்ஸ். ரெண்டும் ஒரே டேர்ம். அப்போ 2 sin x காஸ் எக்ஸ். இவனும் யார்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ இவனும் யார் எனக்கு? காஸ் 2x. ஓகேவா? 2 sin x காஸ் எக்ஸ் யார்? sin 2x. இவன் ப்ளஸ் sin 2x, இவன் காஸ் 2x. அவ்வளோதான், முடிஞ்சு போய் சம். இது எழுதிக்கோ. ஓகேவா? இதையும் எழுதிக்கோ. 1 2 3 4 எழுதிக்கோ. 2 sin x cos x is same as sin 2x. ஓகேவா? is same as sin 2x. இந்த 4 தெரிஞ்சுச்சுன்னா போதும்பா, சம்ம முடிச்சிடலாம். பாரு வந்துச்சா? cos 2x மைனஸ் sin 2x, sin 2x cos 2x. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். ஒன்றும் கிடையாது, 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி நீயே போட்டுருவேன். ஓகேவா? இன்னும் வாட்டி வீடியோ பாரு, புரியல அப்படின்னா. ஓகே, 11th சம் முடிஞ்சு போச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் நான் தரப்போகிறேன் உனக்கு, நீ தான் போடணும். அந்த எக்ஸாம்பிள் சம் என்னன்னா, நான் சொன்ன பிறகு இதெல்லாம் ஒரு சம்மா சார் அப்படின்னு, இல்லைனா 14th ப்ராப்ளம் போட்டுருவோமா? ஓகே, 14th ப்ராப்ளம் நான் வந்து உனக்கு சொல்கிறேன் பார். 14th ப்ராப்ளம் போட்டுருவோம். இது 11th ப்ராப்ளம். 12 13 வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடுவோம், நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி சம் அது, 12 13. ஸோ நம்ம 14th வந்து போட்டுருவோம். நீ தான் போட போகிறாத 14th ப்ராப்ளமு. நோட்ஸ் எடுத்துக்கிட்டியா? நோட்ஸ் எடுத்துக்கோ, சரியா? நோட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை முடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஜேஇ ப்ராப்ளம்ஸ் தான் அச்சு தள்ளுவோம், சரியா? எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ 14th ப்ராப்ளம் என்னன்னு பாரு. 14th ப்ராப்ளமு நான் போட போகிறது, நீ தான் போடணும். 14th ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 1 1 1 0 1 1 1 0, very show that, yes Tina, show that, ஓகேவா? show that A inverse is equal to 1/2 A square minus 3i.
ஓகேவா? நான் சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. முதல்ல எல்ஹெச்எஸ் போடுங்க சார். எல்ஹெச்எஸ் என்னது சார்? எல்ஹெச்எஸ் வந்து ஏ இன்வர்ஸ் சார். ஏ இன்வர்ஸ் ஃபார்ம் என்னது சார்? 1 determinant of A into adjoint of A சார். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் போடுங்க சார், ஒரு நம்பர் வரும் சார். இந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் போடுங்க சார், இன்னொரு நம்பர் வரும் சார். இப்போ எல்ஹெச்எஸ் டிட்டர்மினன்ட் போடு இந்த மேட்ரிக்ஸ்க்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் நான் அதுக்கு சார் போடணும், நீங்கள் எது சார் போடுறீங்க? டிட்டர்மினன்ட் போட தெரியாதா சார்? எத்தனை வாட்டி நீங்கள் போடுவீங்க சார் டிட்டர்மினன்ட்டை? நாங்களே போட்டுருவோம் சார், தயவு செய்து. ஓகேவா? ஆன்சர் 2 வரும், போடுங்க. 0 இன்ட்டு விட்டுடலாம், -1 இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம் கரஸ்பாண்டிங் ரோ. பழைய லைனாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த சம்மன் நீங்களே போட்டுருவீங்க. நடுவில் இந்த சம்மன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், லெக்சர் 1 இருந்து லெக்சர் 21 வரை விடாமல் கண்டினியூஸாக பார்க்க வேண்டும். ஓகேவா? இதுக்கு அட்ஜாயின்ட் போடுங்க சார். இதுக்கு அட்ஜாயின்ட் என்ன சார் வரும்? தெரியும் சார், டிட்டர்மினன்ட் பெருசாக போட்டு இங்கே ஆரம்பிங்க சார். 0 1 1 0 1 0 1 1 1 1 0 1 திரும்ப இங்கேயே முடிங்க சார். அப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க சார். அதெல்லாம் தெரியும் சார், போன வீடியோவில் போட்டிங்க சார். நீங்கள் ஆன்சர் என்ன சார் வரும்? எழுதுறேன் சார் ஆன்சர். -1 1 1 1 -1 1 1 1 -1 இவன் தான் யார்? எனக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? அப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸ் யார் ஆகிடும்? இப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸு 1/2 இன்ட்டு -1 1 1 -1 1 1 1 -1 இவன் தான் எனக்கு எல்ஹெச்எஸ். ஓகேவா? அப்புறம் ஆர்ஹெச்எஸ் வா. ஆர்ஹெச்எஸ் யார்? 1/2 a² - 3i. 1/2 அப்படியே வச்சுக்கோ, a² - 3i கண்டுபிடி. பயந்துட்டிங்களா? நானே பயந்துட்டேன், ஃபோன் கீழே வந்துடுச்சு. ஓகேவா? கேமரா. ஓகே, இப்போ பாருங்கள், a² - 3i கண்டுபிடிங்க. a² யார்? 2 நாள் மல்டிப்ளை பண்ணுங்க சார் ஏவை. அப்போது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். 3i யார்? 3 இன்ட்டு 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ எனக்கு 3i யார் வருவா? ஓகேவா? 3i இவன். a² கண்டுபிடி. ஏவை மல்டிப்ளை பண்ணு. ஏன்னு ஒருத்தர் இருக்கான், ஏன்னு இருக்கான், மல்டிப்ளை பண்ண மேட்ரிக்ஸை தெரியும்ல, அந்த மேட்ரிக்ஸ் இங்கே போடு. 2 மைனஸ் பண்ணு, இவன் வருவான். -1 1 1 இந்த 2 மேட்ரிக்ஸ் மைனஸ் பண்ணு. 1/2 ஏற்கனவே இருக்குது, 1/2 1/2 அப்படியே இருக்குது. அதனால் அப்படியே இருக்கட்டும். இது மைனஸ் பண்ணால் இந்த மேட்ரிக்ஸ் வந்துடுவான். ஸோ ஃப்ரம் 1 and 2 ஏ இன்வெர்ஸ் இஸ் சேம் ஆஸ் 1/2 a² - 3i. இதெல்லாம் ஒரு சம்மா சார், இவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல சம்மம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெக்சர் 22 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணலாம் 12 13 போடுவோம். 12 13 போடுவோம். அதுக்கப்புறம் சின்ன பாட்டு தான் இருக்குது, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு ஜியாமெட்ரி, அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி. இன்னும் 2 3 சம் தான் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் எக்ஸசைஸ் 1.1 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.2 போவோம். ஓகேவா? ஓகே, இது போட்டுருவீங்களா? நீங்கள் என் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கன்யூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே போட்டுருவீங்க, எங்கள் நம்பிக்கை இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? தேங்க்யூ.